வீவர்ஸ், சபரிமலையில இரவு நேரத்துல புலி மீது உலா வரக்கூடிய ஐயப்பன் என்று சொல்லி இந்த காட்சிகளானது தற்போது சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது. அதாவது சுவாமி கடவுள் ஐயப்பனுடைய வாகனமாக இருப்பது புலிதாங்க. அந்த புலியின் மீது இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த காட்டுல சுற்றி திரிவதாகவும் சொல்லப்படுகிறது. புராண கதைகள்ல கூட பாத்தீங்கன்னா ஐயப்பன் காட்டிற்கு சென்ற போது மீண்டும் பாத்தீங்கன்னா வீட்டிற்கு வரும்போது அந்த புலி மேல அமர்ந்துதான் பாத்தீங்கன்னா வந்து இருந்தார் என்றெல்லாம் நாம நிறைய கதைகள் சொல்வதை கேள்விப்பட்டு இருப்போங்க. அப்படிப்பட்ட கதைகள் அனைத்துமே உண்மை என்று சொல்லக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா இப்போது ஒரு வீடியோ காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது. ஆமாங்க, அந்த புலியானது பாத்தீங்கன்னா அங்கும் இங்கும் சுற்றி அலைகிறது. அந்த காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. பொதுவாகவே கடவுள் பாத்தீங்கன்னா நேரடியாக உருவமாக காட்சி தர மாட்டார். இது போன்ற சூட்சுமமான முறையில தான் பாத்தீங்கன்னா காட்சி தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த சபரிமலையை சுற்றி பாத்தீங்கன்னா அந்த புலி மீது அமர்ந்து உலா வந்து கொண்டு இருக்கிறார் என்றெல்லாம் பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பாத்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகளும் கருத்துக்களும் இருக்கக்கூடுங்க. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா சிலர் இது போன்ற விஷயங்களையும் பாத்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோக்குள்ள போய் நம்ம இன்னுமே டீட்டெயிலாக பாத்தீங்கன்னா அந்த புலி மீது வரக்கூடிய ஐயப்பனுடைய அந்த ஒரு நேரடி காட்சிகளை நாம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படிங்கிற திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலானது மற்ற கோவில்களை போல வருடத்துல 365 நாட்களும் திறந்து இருப்பது கிடையாதுங்க. அதாவது சபரிமலை ஐயப்பன் கோவிலானது மாதந்தோறும் 5 நாட்களும் கார்த்திகை மற்றும் மார்கழி மாதங்கள்ல மட்டும்தான் இந்த கோவிலுடைய கருவறையானது திறந்து இருக்குங்க. மற்ற நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த கோவிலுடைய கருவறையானது மூடப்பட்டு இருக்கும். அந்த நேரத்துல ஐயப்பன் தவ கோலத்துல இருப்பதாகவும் சொல்லப்படுகிறதுங்க. அப்படி தவ கோலத்துல இருக்கக்கூடிய அந்த ஐயப்பன் பாத்தீங்கன்னா அங்கு சிலை ரூபத்துல உயிரோடு இருக்கிறார் என்று சொல்வதற்கு ஏற்ப பல்வேறு விதமான அதிசயங்களையும் பாத்தீங்கன்னா அந்த கருவறைக்குள்ள நிகழ்த்தி கொண்டே இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதாவது அந்த கோவிலுடைய கருவறையானது மூடப்படுகின்ற நேரத்துல ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து மூடுவார்களாம். அப்படி அந்த ஏற்றி வைக்கக்கூடிய அந்த தீபமானது தொடர்ந்து அணையாமல் பார்த்தீங்கன்னா எரிந்து கொண்டே இருக்கக்கூடுமாங்க. அடுத்த முறை அந்த கோவிலுடைய கருவறை திறக்கும் வரைக்குமே அந்த தீபம் மட்டும் அணையாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்குங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா அந்த விளக்கிற்கு எண்ணெயோ எதுவுமே பார்த்தீங்கன்னா ஊற்றுவது கிடையாது. இருந்தாலுமே அந்த தீபம் பார்த்தீங்கன்னா அணையாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எரிந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அது ஐயப்பனுடைய மகிமை மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுங்க. அது மட்டும் கிடையாதுங்க. தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய வலது கையில் சின்முத்திரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ருத்ராட்சமும் இடது கையில் பார்த்தீங்கன்னா தண்டத்தையும் வைத்து கோவிலுடைய கருவறையானது மூடப்படுமாங்க. பிறகு கோவிலுடைய கருவறையை திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய வலது கையில் இருந்த ருத்ராட்சமானது இடது கைக்கும் இடது கையில் இருந்த தண்டமானது வலது கைக்கும் பார்த்தீங்கன்னா மாறி இருந்ததாங்க. இப்படி கருவறைக்குள்ள பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான அதிசயங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஐயப்பன் நிகழ்த்தி காட்டி இருக்காரு. அதாவது அந்த கருவறைக்குள்ள பாத்தீங்கன்னா நான் சிலை ரூபத்துல உயிரோடு தான் காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வகையில இது போன்ற பல்வேறு விதமான அதிசயங்களானது நிகழ்ந்து கொண்டு இருப்பதாக பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. மேலும் இது போன்ற பல அதிசயங்களை செய்யக்கூடிய இந்த ஐயப்பன் தான் பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல புலி மீது அமர்ந்து உலா வந்து கொண்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பக்தர்களை காப்பதற்காக அப்படி இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா உலா வருகிறார் என்றெல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையுமே பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை இப்போது நீங்களே நேரடியாக பாருங்க. இதுதாங்க அந்த ஒரு அபூர்வமான காட்சி. அதாவது அந்த புலி நடமாடக்கூடிய காட்சிகளானது பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவில் பார்த்தீங்கன்னா பதிவாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. மேலும் இந்த காட்சிகளானது எப்போது வெளியாகி இருந்தது அப்படிங்கிற விவரமானது சரியாக தெரியவில்லை என்று சொன்னாலுமே தற்போது பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்களுடைய சீசன் காலமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க. அதாவது கார்த்திகை மார்கழி மாதம் என்றாலேயே மகர விளக்கு மற்றும் மண்டல விளக்கு பூஜைக்காக பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவது வழக்கங்க. இந்த நேரத்தில் இந்த ஒரு காட்சிகளுமே தற்போது வெளியாகி ரொம்பவே சமூக வலைத்தளங்களில் வைரலாக
வைரலாகி கொண்டே இருக்கிறது. அதாவது இரவு நேரத்தில் புலி மீது ஐயப்பன் உலா வருகிறார் என்று சொல்லி இந்த காட்சிகளானது வெளியாகி கொண்டே இருக்கிறது. இந்த காட்சிகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. கண்ட காருண்ய வனத்து மகரிஷிகளின் ஆணவத்தை போக்கி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக சிவபெருமான் பிச்சாடனாராகவும் நாராயணர் மோகினியாகவும் அவதாரம் எடுத்தனர். அதே சமயம் பிரம்மதேவரை நோக்கி தவம் இருந்த மகிஷி என்ற அரக்கி சிவ விஷ்ணு ஐக்கியத்தில் சக்தியில் உருவான குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என வரத்தையும் பெற்றாள். வரம் கிடைத்ததும் தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்த துவங்கினார். பிறகு இதற்கிடையில் சிவ விஷ்ணுவிடம் இருந்து வெளிப்பட்ட ஜோதியில் இருந்து ஆனந்தமயமாக தோன்றிய குழந்தை கழுத்துல மணியுடன் பம்பா நதிக்கரையில உதித்தது. அப்போது காட்டுக்கு வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தை இல்லாத தனக்கு கிடைத்த வரமாக நினைத்து குழந்தையை எடுத்து சென்று வளர்த்து வந்தார். கண்டத்தில் அதாவது கழுத்தில் மணியுடன் பிறந்த குழந்தை என்பதால மணிகண்டன் என பெயர் சூட்டி வளர்த்தனர். பகவான் வருகையின் பலனாக பந்தல ராஜாவின் மனைவியும் கருவுற்று ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். பந்தல மன்னன் மணிகண்டனுக்கு முடிசூட நினைத்தார். இதனால மணிகண்டனை ஒழித்து கட்ட எண்ணிய ராணியும் அமைச்சரும் பல சதி வேலைகளை செய்து வந்தனர். ராணிக்கு ஏற்பட்டு உள்ள நோயை போக்க புலிப்பால் கொண்டு வர வேண்டும் என மணிகண்டனை காட்டுக்கு அனுப்புகின்றனர். மணிகண்டனின் வரவிற்காக காத்திருந்த தேவர்கள் அவரிடம் முறையிட்டனர். மணிகண்டனும் மகிஷியை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றினார். சாபத்தால் அரக்கியாக இருந்த மகிஷி அழகிய பெண்ணாக மாறி மணிகண்டனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள். ஆனால் தான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதாக கூறிய மணிகண்டன் சபரிமலையில தனக்கு அமைய கோவிலுக்கு அருகிலேயே மாளிகைப்புறத்து அம்மனாக வீற்றிருந்து அருள் புரிய அருளினார். தேவர்கள் புலிகளாக மாறி வர புலி மீது பவனி வந்த மணிகண்டனிடம் ராணியும் அமைச்சரும் மன்னிப்பு கேட்டனர். பந்தல மன்னனாக மறுத்த மணிகண்டன் சுவாமி ஐயப்பனாக 18 படிகள் அமைத்து தவ கோலத்துல காட்சி செய்ய துவங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். காட்டிற்கு சென்று மீண்டும் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு வரும்போது புலி மீது அமர்ந்து தான் பார்த்தீங்கன்னா வந்தார். அப்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைத்த இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ குழந்தை அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரிய வருது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் ஐயப்ப பக்தர்கள் பார்த்தீங்கன்னா காவி, கருப்பு மற்றும் நீல நிற உடை அணிப்பவர்களாக இருப்பாங்க. சபரிமலை செல்ல நினைப்பவர்கள் துளசி மணி மாலை மற்றும் ருத்ராஜ மாலையை குருசாமி கையால அணிவார்கள். இந்த மாலையானது 54, 108 என்ற எண்ணிக்கையில அமைந்திருக்க வேண்டுங்க. 41 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து இருமுடி கட்டி மலைக்கு செல்லக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. அதாவது சபரிமலை யாத்திரையில முக்கியமானது இருமுடி கட்டுவது தான். ஐயப்ப பக்தர்கள் சுவாமிக்கு செலுத்துவதற்காக எடுத்து செல்லக்கூடிய பச்சரிசி, நெய், தேங்காய் போன்றவற்றை ஒரு முடியாகவும் வழியில தங்களுக்கான உணவை மற்றொரு முடியாகவும் கட்டி எடுத்து செல்வார்கள். இதனை பாவம் ஒரு முடி, புண்ணியம் ஒரு முடி என்றும் சொல்வார்கள். சிவனின் அம்சமான தேங்காயில மகாவிஷ்ணுவின் அம்சமான நெய்யை நிரப்பி ஒரு மூடியில வைத்து பாவ புண்ணியங்களை சுமந்து சென்று இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே இதனுடைய பொருளாகவும் பார்த்தீங்கன்னா அமைய கொடுங்க. ஐயப்பன் கோவில்ல 18 படிகளுக்கு மேல தத்துவமசி என்ற மகா வாக்கியமானது எழுதப்பட்டு இருக்குங்க. இதை தத்துவம் அசி என பிரித்து படிக்க வேண்டும். நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே உள்ளது என்பதுதான் இதனுடைய பொருளாகவும் அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. ஐயப்பன் என்ற சொல்லுக்கு நான் உனக்குள் இருக்கிறேன் என்பதுதான் பொருள். அனைத்து ஆன்மாவோடு கலந்து உள்ள இறைவனை உணர்ந்து இறைநிலைக்கு மனிதன் உயர வேண்டும் என்ற மகா தத்துவத்தை உணர்த்துவதுதான் ஐயப்ப விரதம் மற்றும் வழிபாட்டுடைய முக்கிய ஒரு அம்சமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. நீண்ட நாட்கள் ஆனாலும் கெட்டு போக கூடாது என ஐயப்பனுக்காக பந்தல மன்னன் எடுத்து சென்ற அரவணை பாயாசம், உண்ணி அப்பம் போன்றவைகளை தற்போது வரை சபரிமலையில பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டும் வருகிறது. இதுல அரவணை பாயாசம் என்பது பச்சரிசி, வெல்லம், நெய் சேர்த்து செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. பக்தர்கள் இருமுடியில கொண்டு செல்லக்கூடிய தேங்காயில் உள்ள நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்து ஐயனின் திருமேனி தீண்டிய நெய்யினை பிரசாதமாக பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா தரப்படுகிறது. இந்த நெய்யான ஒரு ஆண்டு ஆனாலுமே கூட பார்த்தீங்கன்னா அதே நறுமணம் மாறாமல் கெட்டு போகாமல் இருக்க கொடுங்க. இந்த நெய்யினை ஒரு மண்டலம் சாப்பிட்டால் தீராத நோய்கள் எல்லாம் தீரும் என்பதும் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்காத நம்பிக்கையாகவும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. இப்படி இந்த ஐயப்ப கோவில்ல ஏராளமான மகிமைகளானது இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கோவிலுக்கு நம்ம எதை வேண்டி சென்றாலுமே அது நமக்கு உடனடியாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா இருக்கிறது என்று சொல்லலாங்க. அதனால தான் ஒவ்வொரு வருடமும் இந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது.
மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.